வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படிங்கிறது எவர்கிரீன் பழமொழி. இன்றைக்கி நிலமே வச்சுருந்தாலும் வீடு கட்டுறதுங்கிறது ஒரு சாமானியமான காரியமே இல்லை. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் காஸ்ட், அதோட இன்ஃப்ளேஷனை பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு பக்கம் நம்பிக்கையான லேபர் நிலையாக ஒரு 1 இயருக்கு கிடைப்பாங்களா அப்படின்னா அதுவும் கஷ்டம்தான். வீடு கட்டினவங்களை கேட்டால் அவங்க சொல்கிற கதையெல்லாம் கேட்டுட்டு வீடே கட்ட வேணாம், ரெடிமேடாக வாங்கிடலான்ற முடிவுக்கே நம்ம வந்துடுவோம். ஒரு சிலர் வீட்டில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பெரியவங்க கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாலுமே கூட ஒவ்வொரு ஆண்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி அண்ட் மெட்டீரியல் அப்கிரேட் ஆகிட்டே தான் இருக்குது. ஒரு தனி நபரால் இந்த சேஞ்சஸ் எல்லாம் கோப்பப் பண்ண முடியுமா அப்படிங்கிறதும் டவுட்டு தான். வீடு கட்டணும்னு முடிவு பண்ணதும் நம்மளை போல உள்ள காமன் பீப்புளுக்கு 2 பெரிய சேலஞ்சஸ் இருக்குது. ஒன்று மெட்டீரியல், இன்னொன்று லேபர். மெட்டீரியல்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய டிசிஷன் பாயிண்ட்ஸ் உங்களை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு சாய்ஸ் ஆஃப் விண்டோஸ், அலுமினியம், கிளாஸ், அக்ரிலிக், யூபிவிசி நிறைய மெட்டீரியல் இருக்குது. வீடு ஃபுல்லாக ஒரே மெட்டீரியல் போட போகிறீங்களா, இல்லைன்னா காஸ்ட் ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு அலுமினியம் போட்டுட்டு ஸ்டடிக்கு யூபிவிசி போட போகிறீங்களா? இந்த மாதிரி ஒரு டிசிஷனை கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி ப்ளம்பிங் பைப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பிவிசி, சிபிவிசின்னு நிறைய வெரைட்டி வந்துருச்சு. இன்டீரியரில் என்ன போடணும், எக்ஸ்டீரியரில் என்ன போடணும், எது போட்டால் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் டியூரபிளாகவும் இருக்கணும், இந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணணும். சரி, மெட்டீரியல் வாங்கலாம் அப்படின்னு வெண்டர்கிட்ட போனீங்கன்னா வெண்டர் என்ன சொல்வார், இதுதான் லேட்டஸ்ட் டெக்னாலஜி அண்ட் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்வார். ஆனால் அந்த பெஸ்ட் ஆப்ஷன் உங்கள் வீட்டுக்கு ரைட் சாய்ஸா அப்படின்னு நீங்கள் கேட்கணும். இதே நீங்கள் கான்ட்ராக்டர்கிட்ட வந்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார், இதுதாங்க சீப் அண்ட் பெஸ்ட்டு, நாங்கள் எல்லார் வீட்டிலும் இந்த சொல்யூஷன் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த சீப் சொல்யூஷனை நீங்கள் போட்டிங்கன்னா எவ்ரி 5 or 10 years நீங்கள் ரிப்பேர் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் ஆட் ஆகிட்டே இருக்குமா அப்படிங்கிற கேள்வியும் உங்களுக்கு எழும்பும். இதை விட்டுட்டு நீங்கள் இன்னொரு பக்கம் வாங்க, லேபர் பக்கம். லேபர் சைடில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு கான்ட்ராக்டர் இருப்பார் அண்ட் நிறைய சப்கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேசன், ப்ளம்பிங், எலக்ட்ரிக்கல், விண்டோஸ், கிரில்லு, பெயிண்டிங் அப்படின்னு லிஸ்ட்டு நீண்டுக்கிட்டே போகும். இது இல்லாமல் அப்பப்போ என்ன தேவையோ அதுக்கெல்லாம் வேறு நீங்கள் வெண்டர் சோர்ஸ் பண்ணணும். அட் எனி கிவன் பாயிண்ட் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் எடுத்திங்கன்னா கூட மல்டிபிள் டீம்ஸ் அதில் இன்வால்வ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பாத்ரூமை வாட்டர் ப்ரூஃப் பண்ணணும்னு வைங்க, மினிமம் 2 டீம் ப்ளம்பிங் அண்ட் மேசன் இன்வால்வ் ஆகும். அப்போது 2 பேரும் ஒரு பர்டிகுலர் வாட்டர் ப்ரூஃபிங் சொல்யூஷனை அக்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க ஒர்க் ஸ்கெடியூலை அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்டும் பண்ணணும். இந்த 2 விஷயத்துலையும் அவங்க ஒத்து வரலன்னு வைங்களேன், உங்களுக்கு பணம் மட்டும் விரயமாகாது, ப்ராஜெக்டை எண்ட்லெஸ் டிலேயில் போய்கிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், காசு வாங்கிட்டு காணாமல் போன கான்ட்ராக்டர்ஸும் இருக்காங்க. அதனால் பலதரப்பட்ட சேலஞ்சஸை வீடு கட்ட ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஃபுல் டைமாக ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்களை தினந்தோறும் நீங்கள் கவனிக்க வேண்டியிருக்கும். அதுக்கான டைமும் உங்களுக்கு இருக்காது, அதுக்கான எக்ஸ்பர்டீஸும் உங்ககிட்ட இருக்காது. ஸோ சூனர் ஆர் லேட்டர் யூ வில் கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அ கம்பெனி லைக் பிரிக் அண்ட் போல்ட் கம்ஸ் இன். Brick and Bolt is a tech-enabled home construction company. end-to-end எல்லா வேலைகளும் இவங்களே செய்து ஆன்-டைம் டெலிவரியில் உங்கள் வீட்டை கட்டி கொடுக்குறாங்க. How does Brick and Bolt work? சாயில் டெஸ்டிங்லேருந்து என்கேஜ் பண்ணி ஆர்கிடெக்சர், ஸ்ட்ரக்சரல் டிசைன், ஃப்ளோர் பிளான், எக்ஸிக்யூஷன், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எல்லா துறைகளையுமே அவங்களே மேற்பார்வை செய்கிறாங்க. சப்போஸிங் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து சைட்டு ஒரு 10 or 20 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குன்னு வைங்க, உங்களால் தினந்தோறும் போய் அங்கே என்ன நடக்குதுன்னு மானிட்டர் பண்ண முடியாது. பிகாஸ் யூ ஹாவ் அ ஃபுல் டைம் ஜாப். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கும்போது அவங்களோட ஆப் வழியாகவே டெய்லி ப்ரோக்ரஸை நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அவங்க ஒரு டெடிகேட்டட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டீமும் அசைன் பண்ணிடுவாங்க. இந்த டீமோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அடுத்த பெரிய சேலஞ்சான லேபர் இஷ்யூஸ் எல்லாம் இவங்க சால்வ் பண்ணிடுவாங்க. லேபர் ரிலேட்டட் காஸ்டிங், ஸ்கெடியூலிங் எல்லாமே இந்த டீமே பார்த்துக்கும். ஸோ வீடு கட்டும்போது 2 பெரிய சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் இல்லையா, மெட்டீரியல் அண்ட் லேபர். இந்த 2மே பிரிக் அண்ட் போல்ட் நம்மளுக்கு அட்ரஸ் பண்ணி கொடுத்துடுறாங்க. இதனால் நீங்கள் நிம்மதியாக உங்கள் ஆஃபீஸ் வேலையை பார்க்க முடியுது. பிரிக் அண்ட் போல்ட் என்கேஜ் பண்ணுறதுனால நமக்கு 4 பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. ஃபர்ஸ்ட், டிரான்ஸ்பரன்சி இன் ப்ரைஸிங் அண்ட் எக்ஸிக்யூஷன். ஒட்டுமொத்த காசையும் நீங்கள் அப்ஃப்ரண்ட்டாக அவங்களுக்கு பே பண்ணணும்னு அவசியமே இல்லை. ப்ராஜெக்ட் அந்தந்த ஸ்டேஜ் வரும்போது அதற்குண்டான காஸ்டிங்கை மட்டும்தான் அவங்க வாங்கிக்கிறாங்க. 470க்கும் மேற்பட்ட குவாலிட்டி செக்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. 10 வருஷத்துக்கு ஸ்ட்ரக்சரல் வாரண்டி கொடுக்குறாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஆன் டைம் டெலிவரியில் வீடு கட்டி கொடுக்குறாங்க. இவங்க ட்ராக் ரெக்கார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுவதும் அக்ராஸ் 10 cities 4500 வீடு இது வரைக்கும் கட்டி கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவல் பிளாட்டோ, கேட்டட் கம்யூனிட்டி வில்லா பிளாட்டோ எது வச்சுருந்தாலுமே நீங்கள் பிரிக் அண்ட் போல்ட்டை உங்கள் ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியாக தேர்வு செய்தீங்கன்னா உங்கள் கனவு இல்லத்தை நிம்மதியாக கட்டலாம்.